அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசிடம் பிரதான எதிர்க்கட்சி விடுத்துள்ள வேண்டுகோள். டிட்வா சூறாவளி வருவதாக அறிவித்த அதிகாரிக்கு அச்சுறுத்தல். நாடாளுமன்றில் அம்பலம். இலங்கையின் பல மாவட்டங்களுக்கு மீண்டும் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை. இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பு. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள குழப்பம், மீண்டும் அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி தொடர்பில் எச்சரிக்கை. சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இனி விரிவான செய்திகள். அரசிடம் பிரதான எதிர்க்கட்சி விடுத்துள்ள வேண்டுகோள். இயற்கை பேரிடரால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீட்பதற்கு சர்வதேச உதவி அவசியம். எனவே சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டை உடன் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பேச்சாளருமான எஸ்.எம். மரிக்கார் மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளார். டிட்வா சூறாவளி வருவதாக அறிவித்த அதிகாரிக்கு அச்சுறுத்தல். நாடாளுமன்றில் அம்பலம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அத்தியட்சகர் பாதுகாப்பு அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டுள்ளார் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் பத்ம பண்டார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இடம்பெற்று வரும் 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இலங்கையின் பல மாவட்டங்களுக்கு மீண்டும் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை. கண்டி, கேகாலை, குன்னாகல் மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் 44 பிரதேச செயலக பிரிவுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் வசந்த சேனாதீர இதனை அறிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. கடந்த காலங்களில் பெய்த கடுமழை காரணமாக மலைப்பாங்கான பிரதேசங்கள் ஈரப்பதலுடைய உள்ளன. இன்று முதல் வடக்கில் பருவப்பேச்சு மழை எதிர்பார்க்கப்படுவதால் அப்பிரதேசங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீங்கவில்லை. எனவே அவ்வாறான பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து பாதுகாப்பு முகாம்களில் இருப்பவர்கள் தற்போது தமது இருப்பிடங்களுக்கு திரும்ப வேண்டாம். அதற்கமைய கண்டி மாவட்டத்தில் கங்காவத்து, கோரலை, தெல்தோட்ட, தெவனுருவ, தெம்ப, தும்பலை, மெதத்தும்பர, மினிப்பே, பகத்த ஹேவாஹெட்ட, எட்டினுவர, கங்கா, இலக கோரல, அக்குரன, உடுநுவர, பண்பில, பாத்தத்தும்பர, குண்டசாலை, பஸ்பாகி கோர்ல, அதரலியத்த, உடு தும்பர, பூஜா பிட்டிய, ஹரிஸ்பத்துவ மற்றும் உடப்பலாத்த ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் கேகாலை மாவட்டம், குன்னாகல் மாவட்டம், மாத்தளை மாவட்டம், நுவல்யா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பு. நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக தடைபட்டிருந்த மின்சார விநியோகத்தில் சுமார் 86% தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. 23 லட்சத்துக்கும் அதிகமான மின் பாவனையாளர்களில் சுமார் 39 லட்சம் பேருக்கு சீரற்ற வானொலியின் தாக்கத்தினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததாக அதன் பிரதி பொது முகாமையாளர் நோயல் பிரியாந்த் தெரிவித்துள்ளார். மின்சார விநியோக கட்டமைப்பு மின்சார விநியோகத்தை வழமைக்கு கொண்டு வருவதற்காக மின்சார சபை ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக மிகுந்த முயற்சியுடன் செயல்பட்டதாக பிரதி பொது முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள குழப்பம் மீண்டும் அதிகரிக்கும். மழை வீழ்ச்சி தொடர்பில் எச்சரிக்கை. நாட்டில் நிலவும் வடகிழக்கு பருவப்பேச்சு வானிலை காரணமாக டிசம்பர் மாதம் 9, 10 மற்றும் 11 ஆகிய திகதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இக்காலப்பகுதியில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என அதன் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் இடைப்பருவப்பேச்சு வானொலியுடன் ஒப்பிடுகையில் வடக்கு கிழக்கு பருவப்பேச்சியின் போது இடியுடன் கூடிய மழை
குறைவானதாகவே இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு, வடமத்திய, வடமேல் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் வடகிழக்கு பருவப்பேச்சு தீவிரமடைவதன் காரணமாக டிசம்பர் 9ஆம் திகதிக்கு பின்னர் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்பதனால் எந்நேரத்திலும் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் அதுல கருணாதிலக தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தியின் ஊடாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.